அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்றைக்கி ஸ்ரீனிவாசம் சமையலில் மஷ்ரூம் கேஷ்யூ கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, நான், தோசைக்கு ஒரு நல்ல சைட் டிஷ். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கோங்க. அது கூடவேவும் பெரிய வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா அது கூடவேவும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இதில் பச்சை வாசனை நல்லா போயிடணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா அது கூடவேவும் சின்ன தக்காளி 3 எடுத்திருக்கேன் நான். அது சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கிடுங்க. அப்புறமா இது கூடவேவும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு அதிகமாக காரம் சேர்க்கக்கூடாது. அதனால் 1 ஸ்பூன் போதுமானதாக இருக்கும். இப்போ நல்லா சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. இந்த தக்காளி இப்போ ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காளான் 250 கிராம் எடுத்துருக்கிறேன். நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா மூடி வச்சுருங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் ஆகும் வேகிறதுக்கு. கூட எதுவும் தண்ணி நம்ம சேர்க்க வேண்டாம். அதில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், 7 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இது கூடவேவும் 1 கப் அளவுக்கு முந்திரியை நல்லா அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க. இந்த கேஷ்யூ பேஸ்ட்டு தான் இதுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியை கொடுக்கும். 1 கப்பு போதுமானதாக இருக்கும். சேர்ந்துட்டு நல்லா கலந்துருங்க. அது கூடவே கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே உப்பு போட்டிருந்தீங்க, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடுதலான சுவையை இந்த கிரேவிக்கு கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா இன்னொரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சுருங்க. இப்போ இந்த கிரேவி கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கட்டிப்பட்டுருச்சு. இப்போது சூப்பராக ரெடி ஆயிருச்சு நம்மளுடைய மஷ்ரூம் கேஷ்யூ கிரேவி. இந்த கிரேவி சப்பாத்தி, நான், பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நான் கீ ரோஸ்ட்டும் மஷ்ரூம் கேஷ்யூ கிரேவியும் செஞ்சுருக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கோங்க. மறக்காமல் ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.